இன்னைக்கு பெரிய டபுள் டாக்டரேட், பிஹெச்டி படித்தது மட்டும் இல்லை, டபுள் ட்ரிபிள் அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் வரைக்கும் டாக்டரேட் வாங்கினவங்களை பார்க்கிலும் வேதத்தை படித்து ஞானமாய் நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் தான் நன்மையான காரியங்களை செய்ய முடியும். ஒருவேளை உலக பிரகாரமாக படித்திருக்கலாம், உலக பிரகாரமாக அறிவு இருந்திருக்கலாம், ஆனால் ஞானமாக இருக்கணும்னா, தேவனுடைய சித்தத்தை அறியணும்னா எப்படி இருக்கணும்? சத்தியத்தினால நிரப்பப்பட்டிருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை பைபிள் படித்தவங்கெல்லாம் கையை தூக்குங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் தூக்க முடியும்? நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆவிக்குரிய சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆராதனைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை நாள் வேதத்தை படிக்கிறோம்? எத்தனை நாள் வேதத்தை சிந்திக்கிறோம்? எத்தனை நாள் வேதத்தை தியானிக்கிறோம்? எத்தனை நாள் கருத்தா மெசேஜ் கேட்கிறோம்? என்னைக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம்? ரெஃபரன்ஸ் எடுத்து வீட்டில் போய் தியானிக்கிறோமா? ஏதோ நமக்கு இது ஒரு ஷாப்பிங் போனால் பேக் கொண்டு போகிறது மாதிரி சபைக்கு வந்தால் என்ன கொண்டுட்டு வரணும்? இதில் நம்ம சபையில் கொஞ்சம் கூட ஃப்ரீடம். என்ன கொண்டு வந்தால் போதும்? வாட்ஸ்அப் பார்க்குற பொருளை கொண்டு வந்தால், வாட்ஸ்அப் பார்க்குறானா, மொபைல் பார்க்க, இது இப்போ வசனம் பார்க்குறானா, நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? சொல்லுங்கம்மா, தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியும் போல, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை அதையும் இதையும் சேர்த்து பார்க்குறாங்களா? நீயும் சொல்லுங்க. நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பார்த்தீங்களா? எனக்கு இந்த பக்கம் வாசல் இல்லை, அங்கிட்டு தான் நான் வரணும், மன்னிப்பீர்களாக. ஆமாம், சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமாம், அதுதான் தேவனுடைய சித்தம்.